Hello students, welcome to Hiva Max 10 Standard Max Chapter 4 Geometry Exercise 4.4 la 12th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using alternate segment theorem. இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்கிள் வரையணும் 4.5 cm ரேடியஸ்ல and அந்த சர்க்கிளில் ஏதோ ஒரு பாயிண்டில் நான் ஒரு டேஞ்சன்ட் வரையணும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணுமா. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா என்ன தெரியுமா, MNL இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஆங்கிளும் டேஞ்சன்ட் இருக்குல்ல அதுவும் இந்த கார்டோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஆங்கிள் என்னவோ அதுதான் இதுவாக இருக்கணும். அப்போ தான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் படி இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆங்கிள் வரையணும்னு இல்லை, அது இப்போது ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா என்ன, அது யூஸ் பண்ணி எப்படி வரையணும்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த ரெண்டு இடமும் நான் மார்க் பண்ணேன். பட் நார்மலாக இந்த ரெண்டு லைனும் நீங்கள் மார்க் பண்ணாமலே வரைஞ்சிக்கோங்க போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், ஓ அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் 4.5 ரேடியஸ் இந்த காம்பஸில் நான் எடுத்திருக்கேன் 4.5. சரியா, இந்த 4.5 மெஷர்மெண்ட் வச்சு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காகவே வரைய ட்ரை பண்ணுறேன், ஏன்னா பெண்ணெல்லாம் பண்ணோன்னா சரியாக வரமாட்டிருக்கு. பென்சிலில் தான் கரெக்டாக வருது, இல்லை ஸ்கெட்சு அந்த மாதிரி போகணும். ஓகே, ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கிள் தெரியுது இல்லையா. இப்போது நான் என்ன பண்ணணுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதை எல்லுன்னு மார்க் பண்ணுறேன். எல்லையும் ஓவியும் நான் முதல்ல வரைஞ்சிக்கிறேன் 4.5 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த எல்லிருந்து ஒரு கார்டு வரையணும். கார்டுனா என்னது, சர்க்கிளில் டயமீட்டர் இல்லாமல் ஒரு லைன் நம்ம வரைஞ்சோன்னா அது கார்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக. ஸோ எல்லிருந்து ஒரு இடம் நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். இப்போது எம்முன்னு எழுதியிருக்கேன். இப்போ உள்ளே நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், எம்முக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ எம்மையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். இந்த பாயிண்ட் என், ஓகேவா. அண்ட் எல்லையும் எம்மையும் ஜாயின் பண்ணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, LMNன்னு போகக்கூடாது, LMN ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா நம்ம காம்பஸை என் பாயிண்டில் வச்சுடுங்க. என் பாயிண்டில் வச்சுட்டு ஏதோ ஒரு குட்டி மெஷர்மெண்ட்டில் இந்த ரெண்டு லைனையும் டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், லைக் 1 சென்டிமீட்டர் இல்லைனா 1.5 சென்டிமீட்டர் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மெஷர்மெண்ட்டோட எல் பாயிண்ட்லேயும் வச்சுட்டு நீங்கள் இந்த லைன் இருக்குது பாருங்கள், எம் லைனை கட் பண்ணுற மாதிரி வரையணும். எம்மோட லைனை கட் பண்ணுற மாதிரி வரையணும். அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க முடியும். அதனால் அடுத்தது உங்கள் காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு டச் ஆச்சு பார்த்திங்களா, அந்த ரெண்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணுங்கள். நம்ம காம்பஸை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக இந்த இடத்துல அது பாயிண்ட் மீட் பண்ணணும். அதே டிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ எம்மில் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம காம்பஸை வச்சு இங்கே கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் என்ன, ஈக்குவல். இப்போ எம்மில் கட் பண்ண பாயிண்ட்டை நான் சின்னு எடுத்துக்கிறேன், வெளியே கிடச்ச பாயிண்ட்டை நான் டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லையும் டியும் நான் ஜாயின் பண்ணுறேன். எல்டி ஜாயின் பண்ணிவிட்டேன். இது டி டேஷ், இது டி. இப்போது நம்ம ப்ரொட்ராக்டர் எடுத்து வச்சு பார்த்தோன்னா நம்ம சென்டர்லேருந்து வர லைனும் சர்க்கிளில் டச் பண்ணுற டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணணுன்னா MNL இந்த ஆங்கிள் சைடில் எழுதணும். MNL ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு MLT டேஷ், MLT டேஷ். இதுதான் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்டோட கண்டிஷன். இங்கே இருக்கிற ஆங்கிளும் டேஞ்சன்ட்டுக்கும் இந்த MLக்கு வர ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எம் பாயிண்ட் வச்சு மெஷர் பண்ணனா 50 பாயிண்ட், அதாவது 58 சம்திங் வருதா. இப்போ அதே இது இங்கேயும் பார்க்கணும். பாயிண்டில் வச்சுட்டு எம்மில் கரெக்டாக வச்சா
அங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் 58க்கும் 9க்கும் கொஞ்சம் நடுவில் அது நம்ம வந்து பெண்ணோட விட்டு அந்த மாதிரி அது பாயிண்டெல்லாம் ப்ராப்ளம் இல்லை 58க்கும் 9க்கும் நடுவில் இருக்குது ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சா இதுதான் நம்மளோட சம் ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள் வித் O as center draw a circle of radius 4.5 centimeter take a point L on the circle through L draw any chord LM நம்ம முதல்ல M வரைஞ்சோம் இல்லையா take a point N distant from L and M on the circle so that L, M and N are in anti-clockwise direction join L, N and N, M. So through L draw a tangent T, T dash such that T, L, M is equal to M, N, L நான் வந்து அங்கே மெஷர் பண்ணி பார்த்தோம் இல்லையா 58 இருந்துச்சு இல்லையா அந்த இதை சொல்கிறாங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ T, T dash is the required tangent. Stand up the சமையலாக இருக்கும். Thank you so much for watching.